والصلاة والسلام على نبي من لا بعده. أما بعد، فقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل. وقال أيضا: الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. صدق الله العلي العظيم. அண்ட கோடிகள், அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே நாம் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும், அன்று தொற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ, எடுத்து நடக்கப் போகிறார்களோ, அத்தகைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வாவை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்குகின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அந்த அல்லாஹு தஆலாவை அஞ்சி கொள்ளுமாறு, பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இறந்த மாதத்திலே, மரணித்த மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, எங்கு பார்த்தாலும் இந்த காலகட்டங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை, அவர்களுக்கு இந்த உலகத்துக்கு உதித்த அந்த உதிப்பை அதிகமாக மிம்பர் மேடைகள்லையும் அதிகமான இடங்கள்லையும் மேடைகளெல்லாம் நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 பிறந்தார்கள் என்று சொல்லுகிறோமோ, அதே மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள், வஃபாத்தாக இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை இருக்கிறதே இந்த உலகத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. எல்லா வாழ்க்கையும் நபியுடைய பிறப்பு, நபியுடைய சின்ன பருவத்துடைய வயசு, அந்த சின்ன வயசிலையும் எப்படி வாய்மையானவர்களாக, நேர்மையானவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு செய்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நல்ல பண்புள்ளவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பொய் சொல்ல மாட்டார்கள், உண்மையை உரைக்கக்கூடியவர்களாக உத்தமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு உதாரணமாகவே வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு நிலைமைகளையும் ரசூலுல்லாஹ்வுடைய நல்ல பண்புகள், நல்ல அஹ்லாக்குகள், நல்ல குணங்கள், நற்குணத்தின் தாயகம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். சகோதரர்களே, நற்குணத்தை படிக்க வேண்டும் என்றால், நற்குணத்தை எமது வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டும் என்றால், போங்க ஹதீஸுக்கு, போங்க நபியுடைய வாழ்க்கைக்கு,
அங்க போய் பாருங்க ஹதீஸ்ல சுப்ஹானல்லாஹ், சின்ன பிள்ளைகள்ல இருந்து வயோதிபர் வரங்காட்டியும் அவர் நல்ல படித்தவர்கள இருந்து பாமரையான மனிதர்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள், பெரியவர்கள் சின்னவர்கள் அடிமைகள் நல்ல பெரிய பெரிய அந்தஸ்து இருக்கக்கூடியவர்களோடு எப்படி நபி நடந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்தது மாதிரி சுப்ஹானல்லாஹ். சமீபத்தில் அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான எழுத்தாளர் ஒன்று எழுதியிருக்கிறார் தி 100 என்று. அந்த 100 பேர்கள் இதுவரைக்கும் உலகத்திலே வந்து மாண்டவர்கள், மடித்தவர்கள், மௌத்தானவர்கள், மரணித்தவர்களே இதுவரைக்கும் சிறந்தவர்கள் யார் என்று 28 வருடங்களாக அதை ஆராய்ச்சி செய்து மைக்கேல் ஹார்ட் ஒரு விஷயத்தை எழுதுகிறார். நான் 100 பேரை தேர்ந்தெடுத்தேன். அந்த 100 பேரிலே முதலாவது நல்ல நற்குணம் உள்ளவர்கள், நல்ல அஹ்லாக் உள்ளவர்கள், நல்ல பண்புள்ளவர்கள் யார் என்று நான் 100 பேர்ல முதல் வந்தவர்கள் யார் என்று தெரியுமா? அவர் தி 100 என்ற புக்கில் எழுதுகின்ற பொழுது, புத்தகத்தில் எழுதுகின்ற பொழுது சொல்லுகிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். ஒரு யஹூதி, மாற்று மத சகோதரர்கள், மதம் இனம் பேதம் பார்க்காமல் ரசூலுல்லாஹ்வுடைய அனைத்து வாழ்க்கையும் படித்துவிட்டு அவர் எழுதுகிறார், மைக்கேல் ஹார்ட், முதலாவது நல்ல நற்குணம், நல்ல மனிதர் இந்த உலகத்துக்கு இதுவரைக்கும் வந்து மரணித்தவர்களே இவ்வளவு வருஷத்திலே முதலாவது நல்ல ஒரு மனிதர் என்று சொன்னால் முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை அங்கே பதிவு செய்கிறார். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி நற்குணத்தின் தாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள், மற்றவர்களின் மூலமாக இவர் சரியில்லை என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் எல்லா நற்குணங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில் அல்லாஹ் நபித்துவத்தை கொடுக்குகிறார். 53வது வயதில மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்றாங்க. 63வது வயதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். சகோதரர்களே, ஒரு மனிதன் மரணிக்குகின்ற பொழுது நாம் எல்லாம் பேசுவதை போன்று இப்பதான விளங்குது இந்த மனிதன் மௌத்துடைய அறிகுறிகளாக இப்படி சொல்லிக்கிறார். இவர் 2 நாளைக்கு முன்னால இந்த மனிதர் மௌத்தாகிறதுக்கு முன்னால என்னிடத்துல இப்படி ஒரு வார்த்தை பாவிச்சாரே, இப்பதான் விளங்குது எனக்கு இவர் மௌத்துடைய வார்த்தை தான் பேசிக்கிறார் என்று. இப்பதான சொன்னாரு, இப்படி ஒன்று நடக்கும், நடந்தால் என்ன இப்படி செய்கள் என்று. இப்ப எங்களுக்கு விளங்குது இந்த மனிதர் சொல்லிக்கிறாரு மௌத்துடைய அடையாளத்துக்காக இப்படி வார்த்தை சொல்லிக்கிறாரே என்று. நீங்க ஒரு ஜனாசா விழுந்தா அவருடைய மௌத்துடைய அறிகுறிகளை பற்றி பேசுவதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1 அல்ல 2 அல்ல ஏராளமாக தாராளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மௌத்துடைய அறிகுறிகள் சகோதரர்கள் இருந்தது. சகோதரர்கள், ஹஜ்ஜுடைய ரமதானுடைய மாதம் மௌத்தாகிறதுக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நாள், ஒரு 6-7-5 மாசத்துக்கு முன்னால, சுப்ஹானல்லாஹ், ரமதானுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் அந்த ரமதான்ல ஒவ்வொரு ரமதானுடைய கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பாங்க. மரணிக்குகின்ற வருடம் இருக்கிறது, மரணித்த அந்த வருடம் இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 இஅ்திகாஃப் இருந்தாங்க. 20 கடைசி 10. சுப்ஹானல்லாஹ், 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். நோம்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை ஓதுவாங்க. அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஓதி காட்டுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வளமையாக ஓதி காட்டுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்று வளமைக்கு மாற்றமாக 2-3 தடவைகள் ஓதி காட்டினார்கள். நோம்புடைய காலம் முடிகிறது.
ஹஜ்ஜிக்காக வேண்டி சஹாபாக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து விட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய பயணத்துக்காக வேண்டி செல்லுகிறார்கள். அங்கே ஹஜ்ஜத்துல் விதாலே ஒரு வார்த்தையை பாவித்தார்கள். ஃபஇன்னி லஅல்லி லா அல்காக்கும் பஅத யௌமி ஹாதா. அந்த ஹஜ்ஜத்துல் விதாலை வைத்து சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்களை, மார்க்கத்துடைய ஃபத்வாக்களை, விளக்கங்களை தோழர்களே என்னிடத்திலிருந்து அழகாக தெளிவாக கேட்டு விளங்கிக் கொள்ளுங்கோ என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபஇன்னி லா அஜ்ரி லா அல்லி லா அல்காக்கும் பஅத யௌமி ஹாதா. எனக்குண்டா தெரியாது, வார அடுத்த வருடம் இதே இடத்துல நான் உங்களை சந்திப்பேனா என்று சொல்ல முடியாது. அதனால ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்கள், ஏனைய மார்க்கத்துடைய ஃபிக்குகள், மசாலாக்களை கேட்டு எடுத்துக்கொள்ளுங்கோ, படிச்சு கொள்ளுங்கோ என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். இது மௌத்துடைய அறிகுறிகளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமைந்து விட்டது சகோதரர்களே. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய காலம் முடிகிறது. சஃபருடைய மாதம் பிற 29 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கீல ஒரு ஜனாசா ஒன்று நடக்குது. அந்த ஜனாசாவுல கலந்து விட்டு வீட்டுக்கு வருகின்ற பொழுது ஒரு வகையான தலைவலி ஏற்படுகிறது. அந்த தலைவலியோடு சேர்த்து காய்ச்சலும் அடிக்கிறது. காய்ச்சலும் அந்த அளவு பவராக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையிலே ஒரு தலப்ப மாதிரி ஒரு புடவையை கட்டினார்கள். கட்டிட்டு அலி பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட கையில, அவங்களோட தோல் ஒரு கையை போட்டுக்கொண்டு, ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட தோல்ல மறு கையை போட்டுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போறாங்க. தஹுத்து கதமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட 2 காலும் நிலத்துல கோடு போட்டு கொண்டு போகுது. நடக்க முடியாத சகோதரர்களே, பெரியார்களே, அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வருத்தத்தோடு சேர்த்து, தலைவலியோடு சேர்த்து காய்ச்சலும் அந்த அளவு அடித்துக் கொண்டிருக்கிறது, வீசிக் கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிறதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னால மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹோட வீட்டுக்கு போறாங்க. மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, ஐன அன கதா, ஐன அன கதா, நாளைக்கு நான் யார வீட்டுல தங்குறது, என்ற டேன் யாருடைய வீட்டில என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்கின்ற மனைவிமார்களிடத்திலே கேட்கின்ற பொழுது மனைவிமார்கள் சொன்னார்கள், யகூனு ஹைசு ஷா யா ரசூலுல்லாஹ், நீங்க யாருடைய வீட்டுல விரும்புறீங்களோ அங்க போங்கன்னு மனைவிமார்கள் சொல்லிட்டாங்க. எல்லா மனைவிமார்களுக்கும் தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுல தங்குறதுக்கு விரும்புறாங்க. அதனால மற்ற மனைவிமார்கள் எல்லாம் அவருடைய அந்த டேனை, அந்த நேரத்தை, அந்த டைமை விட்டு கொடுக்கிறாங்க. அதனால ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுல நபி போய் இருக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கிறாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட தோள்ல கையை போட்டு கொண்டு போறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்கு. மௌத்தாகிறதுக்கு 5 நாளைக்கு முன்னால புதன்கிழமை நடக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, சுருக்கமாக சில வார்த்தைகளை மாத்திரம் கூறிக்கொண்டு போறேன், நேரம் இடம் கொடுக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பின்னால் மௌத்தாகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னால, புதன்கிழமை 5 நாளைக்கு முன்னால புதன்கிழமை நடக்கக்கூடிய விஷயம் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக காய்ச்சல் ஏற்படுகிறது. காய்ச்சலோடு சேர்த்து தலைவலியும் ஏற்படுகிறது. அபூ சயீத் அது குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அளவு காய்ச்சலும் அந்த அளவு தலைவலியும் ஏற்படுகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கஷ்டத்தோடு, மிச்சம் கவலையோடு, மிச்சம் வருத்தத்தோடு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே வருகிறார்கள். வந்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து, நபிமார்களுக்கு ஏனைய மனிதர்களை விட
40 மடங்கு அதிகமாக வருத்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சும்மல் அம்சால், அதற்கு பின்னால் அந்தஸ்திலே உள்ளவர்களுக்கு, அதற்கு பின்னால் உள்ள அந்தஸ்திலே உள்ளவர்களுக்கு. எனவே நபிமார்களுக்கு அந்த அளவு வருத்தங்களும் அதிகமாகத்தான் இருக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சந்தர்ப்பத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே மிம்பர்ல ஏறுறாங்க. மிம்பர்ல ஏறி இந்த முஸ்லிம் சமூகத்துக்கும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பாடமாக, ஒரு படிப்பினையாக, நீங்கள் உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் மனிதர்களே, நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்தவர்களாக உலகத்தை விட்டு பிரிந்து விடாதீங்க. யாருடைய காணியையும் பூமியையும் படைத்தவர்களாக உலகத்தை விட்டு பிரிந்து விடாதீர்கள். யாருக்கும் ஏசியவர்களாக, உள்ளங்களை நோவினை அடித்தவர்களாக உலகத்தை விட்டு பிரிந்து விடாதீர்கள் என்று உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு ஒரு உண்மையை உரைத்து கூறினார்கள். சகோதரர்களே, அது என்ன உண்மை என்று தெரியுமா? சொன்னாங்க, மன் குந்து ஜலத்து லஹு லஹரன் ஃபஹாதா லஹரி. நான் யாருக்காவது ஏதாவது செஞ்சிருந்தால், ஏசிருந்தால், உள்ளங்கள் நோகின்ற அளவுக்கு நான் ஏதாவது நடந்திருந்தால், இதோ நான் முன்னுக்கு வந்து விட்டேன், நீங்கள் ஏசி பழி வாங்கிக் கொள்ளுங்கள். ஒமன் குந்து ஷதம்து லஹு ஃபஹாதா லஹரி. நான் யாருக்காவது ஏசிருந்தால், யாருடையாவது உள்ளம் நோகின்ற அளவுக்கு நான் உலகத்திலே வாழ்கின்ற காலகட்டத்திலே, எனது அருமை தோழர்களே, நான் அப்படி நடந்திருந்தால் இதோ நான் முன்னுக்கு வந்துவிட்டேன், ஏசி பழி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் அந்த கட்டத்திலே வருகிறார்கள். சகோதரர்களே, உக்காஸ் இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழும்புகிறார்கள். எழுந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு யுத்தத்துக்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கின்ற பொழுது, நீங்கள் அந்த யுத்தத்தின் வரிசையை சரி செய்கின்ற பொழுது உங்களுடைய கம்பினால் குத்தினீர்கள். யா ரசூலல்லாஹ், எனது வயிற்றிலே பட்டுவிட்டது. சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபிக்கோ நடந்து கொள்ள முடியாது, நபிக்கோ பேசிக்கொள்ள முடியாது, நபிக்கோ மிகவும் கஷ்டத்தோடு வருத்தத்தோடு தலைவலியோடு இருக்கின்ற பொழுது இந்த மனிதரோ நபிக்கு பழிக்கு பழி வாங்க போறாரே என்று கோபத்தோடும் கவலையோடும் சஹாபாக்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுக்கு வருகிறார்கள். அடித்து பழி வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். இல்லையா ரசூலுல்லாஹ், நான் எனது மேலாடை இல்லாமல் அந்த யுத்த களத்தில் இருந்தேன். யா ரசூலுல்லாஹ், ஆடையை கலட்ட வேண்டும். ஆடையை கலட்டுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு நான் பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் இப்படி செய்யவில்லை. யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நுபுவத்தின் முத்திரையை முத்தமிட்டால் எனக்கு கபரின் வேதனை குறையும் என்று சொன்னீர்களே யா ரசூலல்லாஹ், அதனால் தான் யா ரசூலல்லாஹ் அந்த வார்த்தைக்காக வேண்டி கபரிலே நான் நிம்மதி சந்தோஷமாக வேதனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அருமை நாயகமே அந்த முத்திரையை, அந்த நுபுவத்தின் முத்திரையை முத்தமிட்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து சொன்னாங்க, உக்காஷா, உனக்கு கபரின் மன்னரையின் வேதனை இல்லை உக்காஷா. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்க எல்லாத்துக்கும் ஒரு பாடம். இந்த உலகத்தில் எவ்வளோ நாங்க மக்களுக்கு அநியாயம் செய்திருப்போம், யார் யாருக்கெல்லாம் ஏசிருப்போம், யார் யாருடைய காணியெல்லாம் பறித்திருப்போம். அவர்களுடைய காணிகளை, அவருடைய பூமிகளை, நகைகளை, பணங்களை கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். யாருக்காவது ஏசி இருந்தால் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளணும். எந்த நேரத்தில் எப்பொழுது மரணம் வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. நபி எப்படி முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மனிதர்களுக்கு முன்னால், சஹாபாக்களுக்கு முன்னால் என்னை மன்னிப்பதற்காக வேண்டி இவ்வாறு, தன்னை மன்னித்துக் கொள்வதற்காக வேண்டி இவ்வாறு நடந்திருக்கிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க கொஞ்சம் சிந்தனை செய்யணும். நாங்க எம்மாத்திரம், எங்களுடைய நிலைமைகள் என்ன சகோதரர்களே? இதே சந்தர்ப்பத்தில் இப்படி மரணித்து விட்டால் சகோதரர்களே, அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹருடைய தொழுகையை தொழ வைக்கிறார்கள்.
புதன்கிழமை 5 நாள் மௌத்தாகிறதுக்கு 5 நாளைக்கு முன்னால துஹருடைய தொழுகையை தொலை வைத்து விட்டு மறுபடியும் அந்த மிம்பரிலே ஏறுகிறார்கள். ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் யாருக்காவது கடன் தருவதாக இருந்தால் இதோ கடனை கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். நபியாக இருந்தாலும் யாருக்கும் அநியாயம் செய்தவனாக உலகத்தை விட்டு போகக்கூடாது. நபியாக இருந்தாலும் யாருக்கும் கடன் வைத்தவனாக நான் போகக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய படிப்பினை! அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, கடன் தருவதாக இருந்தா கேட்டு எடுத்துக்கொள்ளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு சஹாபி எழுந்து சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ் லி ஸலாஸத்து தராஹிம், எனக்கு நீங்க 3 திர்ஹங்கள் தரணும் யா ரசூலுல்லாஹ். ஃபத்ல் இப்னு அப்பாஸை பார்த்து சொன்னார்கள், ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அந்த கடனை கொடுத்து விடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க. நபியோட வாழ்க்கையோடு எங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கு கடனை வச்சுக்கொண்டு அவன் கோட் அடிச்சா போனை ஓஃப் பண்றாரு. லட்சக்கணக்கு கடனை வைத்துக் கொண்டு அவருக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறாரு. இந்த நாளையில தாரன்னு சொல்லி ஆள் தலைமறைவாகி வெளிநாட்டுக்கு ஓட்டம் பிடிக்குகிறார். சுப்ஹானல்லாஹ். கடன் ஷஹீதா இருந்தாலும் மன்னிக்கப்பட மாட்டாது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு ஒரு பெரிய பாடமாக சொல்லி தந்தாங்க. நீங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால கடன்களை நிறைவேற்றி விடுங்க. நீங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால் யாருக்கும் அநியாயம் செய்தவர்களாக பேசி விடாதீங்க. நீங்க மரணிப்பதற்கு முன்னால் யாருடைய காணியை, பூமியை, நகைகளையும், யாருடைய எந்த சொத்தையும் அபகரித்தவர்களாக உலகத்தை விட்டு பிரிந்து விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய உதாரணமாக பெரிய ஒரு பாடத்தை படித்து கொடுத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவு அஹ்லாக் உள்ளவர்களாக இருந்தால் ஏன் காஃபிர்கள் கூட நபி தான் சிறந்தவர்கள் என்று சொல்ல மாட்டார்களா? சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்து தனது மனைவிமார்களோடு இன்னொரு விஷயத்தை சொன்னார்கள். இந்த மிம்பர்லே, அன்னிசா அன்னிசா, உங்களுடைய மனைவிமார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். மனைவியோடு அன்பாக பாசமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனைவியை, உங்களுடைய மனைவிமார்களை அடிமைகளை போடு நடத்தாக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு பார்க்கிறோம், இவருடைய உடுப்பை கழுவி போடுறதுக்கும் அந்த வேலை செய்யறதுக்கும் இந்த வேலை செய்யறதுக்கும் மனைவியை அடிமையை போன்று நடத்துகிறார். சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மனைவிமார்களோடு நல்ல முறையில் அன்பாக இரக்கமாக அவர்களுக்கு இயலாத சுமை தாங்க முடியாத வேலைகளை அவர்கள் மீது சுமத்தி விட வேண்டாம். நல்ல முறையில் அன்பாக அழகாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக சொன்னார்கள், அஸ்ஸலா. சுப்ஹானல்லாஹ். எனது தோழர்களே, முஸ்லிம் சமூகமே, தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு இந்த தொழுகை இன்றைக்கு எங்கட நிலைமையில, எங்கட வாழ்க்கையில எப்படி இருக்குது சகோதரர்கள்? ஏதோ ஒரு நேர வக்து தொழுகை விட்டுட்டு போறான், 5 ரூபா 10 ரூபா தொலைச்சிட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் வரைக்கும். இன்னைக்கு எத்தனை சகோதரர்கள் இந்த ஜும்மா பிரசங்கத்தில் இருக்கின்ற எத்தனை சகோதரர்கள் சுபஹுடைய தொழுகை தொழுதிருப்பார்கள்? கொஞ்சம் யோசனை செய்ய. எத்தனை சகோதரர்கள் சுபஹுடைய தொழுகை இமாஜமா தொழுதிருக்கிறார்கள்? இந்த ஜும்மாவுக்கு வந்தால் அடுத்த ஜும்மாவுக்கு தான் பள்ளிக்கு வராரு தொழுகிறதுக்கு. இந்த பெருநாளைக்கு போனால் அடுத்த பெருநாளைக்கு தான் வராரு பள்ளிக்கு தொழுகிறதுக்கு. இப்படியே முஸ்லிம் சமூகம் தொழுகையை வீணடிச்சு கொண்டும் தொழுகையை பாழாகிக் கொண்டும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அந்நிய சதிகளின் மூலமாக, அந்நிய யகூதி நஸ்ரானிகளின் மூலமாக இவர்களுக்கு அல்லாஹுடைய சோதனை வரமாட்டாது என்று என்ன உறுதி இருக்குது சகோதரர்களே? தொழுகையை பேணி பாதுகாக்குகின்ற பொழுது அல்லாஹ் எங்களோட உடைமைகளை, சொத்துக்களை, எங்களோட பணங்களை அல்லாஹ் பாதுகாப்பான். இன்னைக்கு எல்லாம் விட்டு விட்டு இன்றைக்கு நமது சமூகத்தினர்கள் அப்படி இருக்கிறார்கள். அதனால் பல அழிவுகளும் பல நஷ்டங்களும் நமது நாட்டிலேயும் ஏனைய முஸ்லிம்களுக்கும் ஏனைய உலகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அன்புக்குரியவர்களே, அந்த மிம்பர்ல
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை பற்றி சொல்லிட்டு இறங்கி விட்டார்கள். அன்றைய நாள் அப்படியே கழிகிறது, புதன்கிழமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னால அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வியாழக்கிழமை நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்று மக்ரிப தொலை வைக்கிறாங்க. மக்ரிபில வல் முர்சலாத்தி உர்ஃபா என்று சொல்லுகின்ற சூறாவை ஓதி மக்ரிபுடைய தொழுகையை தொலை வைக்கிறாங்க. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்ரிப தொலை வச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போய் சென்று விட்டாங்க. இஷாவுடைய நேரம் வருகிறது. இஷாவுடைய நேரம் வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கம் போட்டு விடுகிறார்கள். அதிகமான காய்ச்சலும் அதோடு சேர்த்து அதிகமான தலைவலியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அவருடைய வருத்தத்துடைய முடிவு என்னென்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மயங்கி விழுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இஷாவுடைய அதான் கேட்டதுக்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நம்மகிட்ட கேட்டாங்க, யா ஆயிஷா அஸல்லன் நாஸ், ஆயிஷா என்னுடைய தோழர்கள் தொழுது விட்டார்களா? ஆயிஷா தொழுது விட்டார்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், ஹும் யன்ததிருனக். இல்லை யா ரசூலல்லாஹ், தோழர்கள் எல்லாம் உங்களுடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாக பள்ளியிலே சஃப் அணிவகுத்தவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ணீர் எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லி தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து உது செய்யறாங்க. அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. மறுபடியும் மயக்கத்திலிருந்து தெளிவாகி கேட்டாங்க, ஆயிஷா தோழர்கள் தொழுது விட்டார்கள் ஆயிஷா? இல்லை யா ரசூலல்லாஹ், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது, உது செய்யறாங்க. மறுபடியும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. 3 முறை இப்படியே நடக்குகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பின்னால் சொன்னார்கள், ஆயிஷா முரு அபா பக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ். ஆயிஷா, உன்னுடைய தந்தைக்கு உங்க அபூபக்கருக்கு அவர் நபி இமாமத் செய்யட்டும். எனது நபியின் தோழர்களுக்கு எனது தோழர்களுக்கு இமாமத் செய்யட்டும். அவர் இமாமாக நின்று தொலை வைக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட பார்த்து சொன்னாங்க. அதிலிருந்து நபி உயிரோடு இருக்குகின்ற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்குகின்ற பொழுது 17 வக்துக்களை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சஹாபாக்களுக்கு இமாமத் செஞ்சாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மௌத்தாகிறதுக்கு 1 நாளைக்கு முன்னால ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல 7 தீனார்கள் இருந்துச்சு. 7 தீனார். 7 தீனார்களையும் தோழர்களுக்கு அவனை சதகா செஞ்சிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே நாயகமே, உங்களை ரஹ்மத்தாக இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். நபியுடைய கடைசி கட்டம் சகோதரர்களே. 7 தீனார் தான் இருந்துச்சு, அதையும் சதகா செய்யறாங்க. அடிமை ஒன்று இருந்தாங்க, அதையும் கொடுக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க எவ்வளவு நிம்மதி சந்தோஷமா வாழ்றோம். சுப்ஹானல்லாஹ். லட்சக்கணக்கு நாங்க வச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா சதகா கொடுக்கிறதுக்கு, தர்மம் கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட உள்ளத்துல இடம் வருது இல்லையே. சுப்ஹானல்லாஹ். நபியிடத்துல வந்த பணங்கள் எல்லாத்தையும் அதிகமாக சதகா கொடுத்துருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. கடைசி கட்டத்துல கூட 7 தீனார்கள் இருந்துச்சு, அதையும் ஏழைகளுக்கு அப்படி தூக்கி கொடுக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சந்தர்ப்பத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தத்தோடு இருக்குகிறார்கள். இருக்குகின்ற பொழுது சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்க நபியை பாக்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. போய் ஓடோடி போய் தொழுவாங்க. 2 ரக்காத் கொஞ்ச நேரம் துவா செய்வாங்க. மறுபடியும் நபியுடைய முகத்தை எட்டி பார்ப்பாங்க. நபி கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாங்க. மறுபடியும் போய் தொழுவாங்க, துவா செய்வாங்க. சஃபியாவை கூப்பிட்டு கேட்டாங்க, சஃபியா என்னம்மா நீங்க செய்றீங்க? என்ன துவா செய்றீங்க சஃபியா? இல்லை யார சொல்லலாம், உங்களுக்கு துவா செய்யறேன் யார சொல்லலாம். உங்களுடைய நிலைமையை பார்க்க முடியாது யார சொல்லலாம். சஃபியா, நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன்,
நீங்க என்ன துவா செய்தீங்கன்னு தெரியுமா? யா அல்லாஹ், இந்த என்னுடைய தோழர்களுக்கு எனது நபிக்கு கொடுக்கக்கூடிய சக்கராத்துடைய வேதனைய யா அல்லாஹ் இந்த சஃபியாக்கு தந்துடேன்னு நீங்க கேட்கிறீங்க சஃபியா. நான் அல்லாஹ்விடத்துல கேட்கிறேன் சஃபியா, என்னன்னு தெரியுமா? சஃபியா, இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு சக்கராத்துடைய வேதனையில ஏற்படுகின்ற வருத்தம் எல்லாத்தையும் யா அல்லாஹ் எனக்கு தந்துடுன்னு சஃபியா. நான் இதைத்தானே அல்லாஹ்விடத்துல கேட்கிறேன் சஃபியா, நீங்க அப்படி கேட்க வேணாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது ஒரு அன்பை, இரக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டத்தில் கூட வெளிப்படுத்தினார். எவ்வளவு இரக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், இந்த சமூகத்தோடு எவ்வளவு பாசம் உள்ளவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு இரக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். எல்லா சந்தர்ப்பத்திலையும் யா உம்மத்தி யா உம்மத்தி என்றுதான் மர்மையுடைய நாளையில கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது அன்பு பாசம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பம் எப்படி தெரியுமா? அந்த கடைசி கட்டத்துல கூட மஹ்ஷருடைய மைதானத்துல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா உம்மத்தி யா உம்மத்தி என்று சொல்வார்கள். என்னுடைய உம்மத்தினர்களே, என்னுடைய உம்மத்தினர்களே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஹாதா மலக்குல் மௌத். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, இதோ மலக்குல் மௌத் வந்து நிற்கிறார்கள் யா ரசூலல்லாஹ். யஸ்தஅஸினு அலைக், அல்லாஹ்வின் தூதரே, உங்களிடத்துல அனுமதி கேட்கிறாங்க உள்ள வருவதற்காக வேண்டி யா ரசூலல்லாஹ். வருகிறார்கள் மலக்குல் மௌத். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். சலாம் சொன்னவர்களாக அங்கே நபியுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் மலக்குல் மௌத். வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கட்டளை இட்டு இருந்தான் யா ரசூலல்லாஹ், இதுக்கு முன்னால் எத்தனையோ கோடான கோடி மக்களுடைய உயிரை நான் எடுத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்லவில்லை, யாரிடத்துல அனுமதி கேட்குமாறு அல்லாஹ் சொல்லவில்லை. யா ரசூலல்லாஹ், இதுக்கு முன்னால் நான் யாரிடத்திலையும் அனுமதி கேட்க மாட்டேன் உயிரை எடுப்பதற்காக வேண்டி. இதுக்கு பின்னால் யாரிடத்திலையும் அனுமதி கேட்கவும் மாட்டேன். இதுக்கு முன்னால் நான் கேட்டதும் இல்லை யாரிடத்திலையும் அவருடைய உயிரை, ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி நான் கேட்பதில்லை. ஆனால் யா ரசூலல்லாஹ், நீங்க உங்களோட உயிரை விருப்பம் சொன்னா உயிரை எடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அனுமதி கேட்கிறான். நீங்க இல்ல, விருப்பம் இல்லைன்னு சொன்னா யா ரசூலல்லாஹ், அனுமதி இல்லாம வர சொல்லிட்டான் அல்லாஹு தஆலா. கேட்கிறாங்க உயிரை எடுப்பதற்காக அனுமதியை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குல் மௌத்தை பார்த்து சொன்னார்கள், மௌத்தாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் நடக்கிற சம்பவம் சகோதரர்கள், ஞாயிற்றுக்கிழமை. மலக்குல் மௌத்தை பார்த்து சொன்னார்கள், மலக்குல் மௌத், என்னுடைய ரூஹை எடுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய ரூஹை எடுப்பதற்காக நான் அனுமதி தந்து விட்டேன். இந்த விஷயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள், அழுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், வஹியை கொண்டு வருகின்ற கட்டம் இதோடு முற்றுப்புள்ளி அடைந்து விட்டது. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இதுக்கு பின்னால் வஹியை நான் கொண்டு வர மாட்டேன். யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொன்னவர்களாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ரசூலுல்லாஹுடைய வீட்டிலிருந்து எழுந்து போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படியே கழிகிறது சகோதரர்களே, பெரியார்களே. மௌத்தாகிறதுக்கு இன்னும் சில அவர்கள் இருக்குது, சில மணித்தியாலங்கள் இருக்கிறது. காலையில அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனை சந்திக்கிறாங்க. அலி, எப்படி இருக்குது எனது தோழர்களுக்கு மாமனார் எப்படி இருக்கிறாங்க யா அலி? சொன்னாங்க அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க, அபூபக்கரே ரலியல்லாஹு தஆலா அவங்களே, நபி நல்ல தைரியமாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க அபூபக்கர். சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அலியே, அலியே, அணைகின்ற நெருப்பு கொஞ்சம் பிரகாசமா தானே பத்தும் என்று சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே,
இதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி அருமை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வாராங்க. நபி பார்ப்பதற்காக வேண்டி வருகின்ற பொழுது சொன்னாங்க, வா கர்ப அபா, வா கர்ப அபா, என்ற வாப்பாக்கு ஏற்பட்ட வருத்தமே, என்ற வாப்பாக்கு ஏற்பட்ட நோவே என்று தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம். ஃபாத்திமா, இன்றைய நாளைக்கு பின்னால் ஃபாத்திமா, உன்னுடைய தந்தைக்கு எந்த விதமான கஷ்டம் இருக்காது ஃபாத்திமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகளை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, ஃபாத்திமா கொஞ்சம் வாங்கன்னு சொன்னாங்க. காதுக்குள்ள ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அழுதுட்டாங்க. அடுத்த காதுக்குள்ள இன்னொரு விஷயம் சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சிரிச்சிட்டாங்க. இத பின்னுக்கு ஒரு காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிற நேரத்துல சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா என்னுடைய காதுக்குள்ளே எனது தந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்குகின்ற பொழுது, ஃபாத்திமா நான் இந்த வருத்தத்தின் காரணமாக கைபர் யுத்தத்திலே சாப்பிட்ட உணவின் அந்த நஞ்சு உணவின் காரணமாக ஃபாத்திமா என்னுடைய உடம்பிலே இருக்கின்ற நரம்புகள் எல்லாம் உடைவதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன் ஃபாத்திமா. அந்த வருத்தத்தின் காரணமாக ஃபாத்திமா நான் மௌத்தாக போறேன் ஃபாத்திமா, நான் மரணிக்க போறேன் ஃபாத்திமா என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு கவலை தாங்க முடியாமல் எனது அருமை எனது தந்தை இந்த உலகத்தின் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாக போறாரே என்று நினைச்சு நான் அழுதுட்டேன். சிரிச்சிங்களே ஃபாத்திமா, என்ன காரணம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிற நேரத்தில் சொன்னாங்க, எனது தந்தை என்ற காதுல சொன்னாங்க, பி அன்னகி சய்யிதத்து நிசாஇல் ஆலமீன். ஃபாத்திமா, நீங்க மௌத்தாகி பின்னால, முதலாவது நான் மௌத்தானது பின்னால என்னை முதலாவது சந்திக்கக்கூடியவர்கள் நீங்க. அடுத்ததாக சொன்னாங்க, நாளை மறுமையின் நாளையிலே ஃபாத்திமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஃபாத்திமா நீங்க தான் சுவர்க்கத்துல தலைவி என்று சொன்னாங்க. அதை கேட்டு நான் சிரிச்சிட்டேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய சகோதரர் வார அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா இவரு பொக்கெட்ல மிஸ்வாக் கொண்டு இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஸ்வாக்கை பார்க்கிறார்கள். மிஸ்வாக்கை பார்த்த பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மடியிலே படுத்துக் கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை மிஸ்வாக்கின் பக்கம் செல்லுகிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா மிஸ்வாக் எடுக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பார்த்தாங்க, மிஸ்வாக் காஞ்சிருந்துச்சு. தன்னுடைய உம்மில் நீரோடு கொஞ்சம் மென்று அப்படியே சப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிஸ்வாக் செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இதுக்கு பின்னால மிஸ்வாக் செஞ்சு முடியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்துகிறார்கள், துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்ராத்துல் மௌத், சக்ராத்துல் மௌத், யா அல்லாஹ், யா அல்லாஹ், சக்ராத்துல் மௌத்தை, இந்த சக்ராத்துடைய வேதனை எனக்கு லேசுபடுத்திடுவாயாக என்ற துஆ செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம குஃபிர்லி வர்ஹம்னி மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம குஃபிர்லி, யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். நபி யார் சகோதரர்களே? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க. கையை உயர்த்தி துஆ செய்கிறாங்க, என்ற பாவத்தை மன்னிச்சுக்க யா அல்லாஹ். வர்ஹம்னி, எனக்கு இரக்கம் காட்டிடு யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத் எனக்கு வேணும் யா அல்லாஹ். மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா, யா அல்லாஹ் என்னை நபிமார்களோடு சேர்த்துடு யா அல்லாஹ், ஷுஹதாக்களோடு சேர்த்துடு யா அல்லாஹ்.
யா அல்லாஹ், என்னை உண்மையாளர்களோடு வாய்மையாளர்களோடு உண்மை பேசக்கூடியவர்களோடு என்னை சேர்த்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தி துஆ செய்கிறார்கள். நபியின் பார்வையை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவோடு வீட்டின் கூரையின் பக்கம் வானத்தின் பக்கம் செல்கிறது. உயர்த்திய கை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நபியின் உயிர் உலகத்தை விட்டு பிரிகிறது. இன்னுயிர் சுப்ஹானல்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கு அவர்கள் தாகித்துக் கொள்வார்களா? சகிச்சுக் கொள்வார்களா? சுப்ஹானல்லாஹ், நபியை பார்க்க முடியாத சஹாபாக்கள், நபியோடு இருந்தவர்கள், நபியோடு அன்பாக இருந்தவர்கள், நபியை பார்க்காமல் தூங்க மாட்டார்கள், நபியோடு பேசாமல் சாப்பிட மாட்டார்கள், நபியின் காலிலே ஒரு முள் தைப்பதை கூட விரும்பாத சஹாபாக்கள் நபி மௌத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் தாங்கிக் கொள்வார்கள்? தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். சில சஹாபாக்களுக்கு என்ன செய்கிறது என்று தெரியாது. சில சஹாபாக்களுக்கு என்ன பேசுறது தெரியாது. எல்லா சஹாபாக்களும் அழுதவர்களாக தடமாடிக்கொண்டு ஒரு வகையான விஷயம் அவர்கள் கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கறாங்க, மௌத் ஆகிட்டாங்க. சொல்லாங்க, அல்லாஹும்ம குத் பஸரி லா அதிரி லா அரா அஹதுன் பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதரே, யா அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த பொன்னான இந்த கண்மணியின் மூலமாக, யா அல்லாஹ், இதுக்கு பின்னால் நபி மௌத்தாகி விட்டார்கள். இந்த கண் இதுக்கு நபியை பார்த்த கண் இது கடைசி பார்வையாக நபியுடைய பார்வையாக இருக்கணும். இதற்கு பின்னால யாரையும் பார்ப்பதற்கு எனக்கு என்னுடைய கண்ணுக்கு அனுமதி தந்து விடாதே. யா அல்லாஹ், என்னுடைய கண் பார்வை எடுத்து விடு. சுப்ஹானல்லாஹ், நபியை பார்த்த கண்கள் இதற்கு பின்னால் வேற யாரையும் பார்க்க கூடாது என்று துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் கண் பார்வையை எடுத்து விட்டான். சகோதரர்களே, பெரியார்களே, அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வாராங்க, வந்து பார்க்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட புடவையை தூக்கி பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா நிக்கிறாங்க ஒரு பக்கத்தால வாளை ஏந்தி கொண்டு. யார் நபி மௌத் என்று சொல்லுகிறார்களோ நான் அவருடைய கழுத்தை வெட்டி விடுவேன், அவருடைய கழுத்தை வெட்டி விடுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வை சந்திப்பதற்காக நீ துர்சுனா மலைக்கு சென்றார்களோ அதே போன்று நபியும் சென்றிருக்கிறார்கள், மௌத்தாகவில்லை என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாளை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் ஒன்று சேர்த்தார்கள். ஒன்று சேர்த்து சொன்னார்கள், எனது அருமை தோழர்களே, இன்னக மையத்துன் வ இன்னஹு மையத்துன். அல்லாஹ் குர்ஆன்ல நபியை பார்த்து சொல்லவில்லையா, நபியே நீங்கள் மௌத்தாக கூடியவங்க, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மௌத்தாகித்தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறார். ஒமா முஹம்மது இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். நபியே, நீங்கள் ஒரு ரசூலை தவிர வேறு யாரும் இல்லை. யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மௌத்தாகித்தான் இருக்கிறார்கள், ஆகவே நீங்களும் மௌத்தாக கூடியவர்கள் என்று குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தெளிவுபடுத்துறாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்யுங்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த இறந்த அதே மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சுன்னாக்கள், நபியுடைய சுன்னாக்கள் இன்றைக்கு எங்களுடைய வாலிபர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது, எப்படி முடிவெட்டி இருக்கிறது, எப்படி அவருடைய ஆடைகள் இருக்கிறது. நபியை பற்றி சொல்லுகின்ற பொழுது கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது என்றால் ஏன் நபியுடைய சுன்னாக்களை நாம் எடுத்து வாழ முடியாது? சகோதரர்களே, ஏன் நபி கட்டளையிட்டு கடைசியாக அஸ்ஸலாஸ்ஸலா என்று சொன்னார்களே, தொழுகையை பாதுகாருங்கள், தொழுகையை பேணுங்கள் என்று சொன்னார்களே, இந்த தொழுகை இன்றைக்கு எங்களிடத்தில் எந்த தரத்தில் இருக்கிறது? எத்தனை தொழுகைகளை கலாவாக்கி கொண்டிருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு யகூதி நஸ்ரானிகளே நாங்க இன்றைக்கு ரோல் மாடல்களாக எங்களை சில சகோதரர்கள் எடுக்கிறாங்க. அவன் எப்படி முடிவெட்டானோ அதே போல முடிவெட்டுறது, அவன் எப்படி கல்சன் உடுத்துறானோ அதே போல உடுத்துறாங்க, அவனுடைய பேச்ச போல பேச்சு. எங்கட ரோல் மாடல் யாரு? நபி.
நபியுடைய வாழ்க்கையை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்போம் சகோதரர்களே. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை அணுவணுவாக பின்பற்றி அந்த அமல்களை செய்து நல்லவர்களாக நபியோடு நாளை மறுமையுடைய நாளையிலே அல்லாஹ் சுவர்க்கத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கு தந்தருவானாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்துருவாயாக, எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் உலகத்தின் நல்லவர்களாக வாழ வைத்தது. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை அணுவணுவாக பின்பற்றுகின்ற சந்தர்ப்பத்தை நசீபாக்கிறியா. யா அல்லாஹ், யா அல்லாஹ் யஹூதி நஸ்ரானிகளுடைய வாழ்க்கையை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வைத்து விடாதே. யா அல்லாஹ், நபியுடைய சுன்னாக்களையும் அவருடைய ஹதீஸ்களையும் குர்ஆனையும் எடுத்து நடக்கின்ற நல்லவர்களாக வாழ வைத்திடுவாயாக. யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த நற்குணத்தை மாதிரி எங்களுக்கும் தந்தருவாயாக. யா அல்லாஹ், எல்லா மக்களோடும் நற்குணத்தோடு ஒற்றுமையோடு வாழுகின்ற நிலைமையில எங்களை உருவாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே வாழுகின்ற பொழுது நல்லவர்களாக முத்தகீன்களாக வாழ செய்திடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் மரணிக்கின்ற பொழுது கலிமாவோடு உயர்தரமான கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உரத்த குரலை கூறியவர்களாக எங்கள் அனைவரும் ரோஹையும் கைப்பற்றுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் மன்னரையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மன்னரையை பொன்னரையாக சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஃபா. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فقال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله رسل. وقال أيضا الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. صدق الله العلي العظيم. بارك الله لنا ولكم لسائر المسلمين أجمعين واستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله الذي خلق فنظم وخلق الإنسان وكرم وسن الدين وعظم وذا البيت وكرم وارسل محمد بالحق بشيرا ونذيرا وعلم. ما بعد فيا عباد الله اوصيكم نفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون فان الله تعالى مع الذين اتقوا والذين محسنون. فاعلموا عباد الله ان الله تعالى امركم امرا عظيما وسنى بما التقيما وقال عز وجل جلاله عظيما ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد كما تحب وترضى. وقال نبينا عليه الصلاه والسلام عليه ارحم امتي بامه ابو بكر واشدهم في امر الله عمر واستقاهم حياء عثمان رضي الله تعالى واقوالهم علي رضي الله تعالى وفاطمه سيده نساء اهل الجنه رضي الله تعالى الحسن والحسين سيد شباب اهل الجنه رضي الله تعالى والحمزه اسد الله واسد رسول الله